கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனுடைய உன்னதமான நாமத்திலும் நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிறதான நல்வாழ்த்துக்களோடு தேவன் விசேஷமாய் இந்த ஒரு அருமையான நாளில் உங்கள் மத்தியில் அவருடைய மேலான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த ஒரு நல்ல வாய்ப்பிற்காக சர்வ வல்ல பிதாவுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை நான் ஏறெடுத்து கொண்டு நாம் சார்ந்திருக்கிறதான ஆற்காடு பகுதியில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் கூட உங்கள் மத்தியில் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நாம் பார்க்க இருக்கிற பாடத்தினுடைய தலைப்பு சகோதரர் அறிவித்தபடி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படுபவர்கள். இதுக்கு ஆதார வசனம் வாசிக்க கேட்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13 வசனங்கள். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரிகளின் மித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். அருமையானவர்களே, இந்த ஒரு வசனத்தை ஆதாரமாக வச்சு நம்முடைய சகோதரருடைய எழுத்துல தெசலோனிக்கேயருக்கு அப்போஸ்தலன் பவுலினுடைய ஆலோசனைன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. நீங்க வாய்ப்பு இருந்தா அப்புறம் படிச்சு பாருங்க. அப்போ இங்க என்னத்தான் சொல்ல வருவாருன்னா, தெசலோனிக்கா சபையில இருக்கிற பரிசுத்தவான்கள் இந்த ஒழுங்குமுறை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அதில் புதிதாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் இந்த ஊழியத்தில் இருக்கக்கூடியவர்கள் கிட்ட எப்படி அவங்க அந்த அப்ரிசியேஷன் பண்ணணுங்கிற விஷயத்தை பற்றி என்ன பண்ணுவார்னா இந்த இடத்துல பேசுவார். இது வேறொரு மொழிபெயர்ப்பில் கூட நீங்கள் பாருங்கள், ERV வெர்ஷனில் வாசிக்கலாம் சார். சகோதர சகோதரிகளே, உங்களோடு கடுமையாய் உழைப்பவர்களுக்கு மதிப்பளியுங்கள். கர்த்தருக்குள் அவர்களே உங்கள் தலைவர்கள். ஆத்தும அளவில் அவர்களே உங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். அவர்கள் செய்து கொண்டிருக்கிற செயலுக்காக அவர்களை அன்போடு மதியுங்கள். ஒருவருக்கொருவர் சமாதானமாய் வாழுங்கள். அப்போ அருமையான சகோதர சகோதரிகளே, வசனத்தை படிச்ச உடனே உங்களுக்கு என்ன ஃபீலிங் வந்தது? இவர் என்னமோ ஏற்கனவே இருக்கிற மூப்பர்களுக்கு சப்போர்ட் பண்றாரு போலியோ அப்படி தோணுச்சோ? இல்லை இல்லையா? சரி, ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள் அப்படித்தான் இருக்குது. ஸோ அவைகளை தான் நாம் உங்கள் மத்தியில் என்ன பண்ணுறோம்னா அங்கே காண்பிக்கிறோம். அப்போது நம்மளோடு கூட கடுமையாய் உழைக்கக்கூடியவர்கள், நம்முடைய ஆத்துமாக்களுக்கு வழிகாட்டியாக இருக்க போகிறவங்க, அவங்க விஷயத்தில் சபையார் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் என்ன பண்ணுறாருன்னு அங்கே பேசுகிறார். ஒரு கிறிஸ்தவராக நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நம்ம என்ன வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்குது அப்படி சொல்லி பார்த்துட்டா, அந்த தெய்வீக தன்மைகளை நாம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது நம்முடைய அனுதின வாழ்க்கையில் வெளிப்படுத்தணும். அனுதினமும் ஒரு கிறிஸ்தவரா நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள்ல இந்த தெய்வீக தன்மைகளை நாம் என்ன பண்ணணும், வெளிப்படுத்த வேண்டியவர்களா அங்க இருக்கிறோம். இது ரொம்ப எளிமையா கஷ்டமா? நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா வெளிப்படுத்தணும்ன்றீங்களா? வேண்டாங்க, வெளிப்படுத்தணும். ஆனா அது கஷ்டம்தான். ஏன் கஷ்டம்? மாம்ச சுபாவத்தில் இருக்குது. சகோதர சகோதரிகளே, நீங்க எல்லாரும் கொஞ்சம் பேசுனீங்கன்னா உற்சாகமா நம்ம என்ன பண்ணலாம், எல்லாம் கொஞ்சம் நான் என்ன விஷயத்தை உங்க மத்தியில சொல்ல விரும்புறேன்னா, தேவனுடைய சித்தம் செய்யற விஷயத்துல நமக்கு சந்தோஷம் இருக்குமா, ஒரு விதமான இறுக்கம் இருக்குமா? சந்தோஷம்தான் இருக்கும். இப்ப இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது கூட என்னத்தான் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய தெய்வீக சித்தத்தை நாம என்ன பண்ண போறோம், நிறைவேற்ற போறோம். அப்ப நமக்குள்ள அந்த ஒரு மாதிரியான இறுக்கமோ மற்ற விஷயங்களோ நமக்குள்ள என்ன பண்ண வேண்டியதுக்கான அவசியம் இல்லை. ஏன்னா தேவனுடைய ஜனங்களா தேவனுடைய தெய்வீக சித்தத்தை ஜெபத்திலையும் தேவனுடைய வார்த்தையிலையும் பகுத்து பார்த்து நாம என்ன பண்ண போறோம், நிறைவேற்றணும். அப்படின்னு சொல்லும்போது அதை ஒரு சந்தோஷத்தோட தெய்வ சித்தத்தை நாம நிறைவேற்ற போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோட நாம என்ன பண்ணணும், செய்யணும். அப்ப இந்த புரிதலுக்கு அப்புறம் நீங்க நிறைய பதில் சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன். சரியா? சரி, அப்ப பாருங்க, இது நிறைவேற்றக்கூடிய விஷயம். நம்முடைய அனுதின வாழ்க்கையில தெய்வீக தன்மைகளை நம்ம வெளிப்படுத்தி காண்பிக்கணும்னு சொல்லும்போது நமக்கு கடினமா இருக்குது.
ஏன் அப்படி சொல்லி பார்த்துட்டா சகோதரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லா டெக்னாலஜி மற்றும் அந்த சோசியல் மீடியாவால என்ன ஆகுது, இன்னைக்கு வேர்ல்டு ட்ரிவன் எப்படி ஆகுதுன்னா, டெக்னாலஜியாலும் சோசியல் மீடியா தான் என்ன பண்ணுது, ட்ரிவன் பண்றதுனால ஒரு கிறிஸ்தவரா நம்முடைய அனுபவங்களை, கர்த்தருடைய சாயலுக்கு ஒத்த காரியங்களை நம்ம வெளிப்படுத்தணும் போது ரொம்ப கடினம் நமக்கு அங்க என்ன பண்ணுதுன்னா இருக்குது. அப்ப தேவனுடைய ஜனங்கள் இந்த தீமையான உலகத்துல எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா தேவனுடைய வார்த்தைகள் மேல அதிக தியானம் கொடுத்து கவனம் கொடுத்து கடந்து போகணுங்கிற விஷயத்த நம்ம என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். சரி, அப்ப நம்ம பாடத்தினுடைய ஆதார வசனத்துக்கு வரும்போது எப்படியா நமக்கு அந்த ஊழியம் செய்யக்கூடியவர்களை செய்தவர்களை நாம எப்படி அந்த கனப்படுத்துறது, எப்படி அவங்கள அப்ரிஷியேட் பண்றது அப்படி சொல்லும்போது, இதுக்கு என்ன முறையை நம்ம கையாண்டா அப்ரிஷியேட் பண்றது நல்லா இருக்கும், இல்லை எந்த விதத்துல அவங்கள நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம்? ஏதோ ஐடியா இருக்கா? நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் பிரதர், தேர்ந்தெடுத்ததோடு சரி, அவங்க வேலையை நாங்க பார்க்குறோம் அப்படின்றீங்களா? இல்லையா? எப்படி? சகோதர சகோதரிகளே, எப்போ ஒருத்தருக்கு நாம அந்த ஒரு அப்ரிசியேஷனை கொடுக்கணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரு கர்த்தருடைய சபையில உண்மையான ஒரு மேய்ப்பனா இருக்கும்போது, அது உண்மையான ஒரு தலைவரா அங்க அவரு இருக்கும்போது, தேவனுடைய சபையில ஒரு ட்ரூ லீடரா அவர் இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அவருடைய பொறுப்பை உணர்ந்தவராக அவர் நடந்து கொள்ளும் போது, இப்ப சபையார் அவருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மதிப்பை கொடுக்கிறவர்களாக அங்க இருப்பாங்க. ஏன்னா நீங்க வேதத்துல போய் பார்க்கும்போது இந்த ட்ரூ லீடர் அல்லது சபையினுடைய உண்மையான அந்த மேய்ப்பருக்குரிய அந்த அந்தஸ்து இது பெற்றுக்கொள்ளணும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையில போய் நம்ம கவனிக்கும் போது, முதலாவது இந்த சபையில ஊழியர்களுடைய தேர்ந்தெடுத்தல் விஷயத்துல சகோதரர் சில ஆலோசனைகள் கொடுக்கிறாரு, எந்த ரீதியில இதை நம்ம செய்யலாம் அப்படி சொல்லிட்டு. நீங்க வாசிங்க ரீப்ரிண்ட் 2654ல. சபையில் மூப்பர்கள் வழிநடத்துபவர்களை தேர்ந்தெடுக்கும் விஷயத்தில் முடிந்த மட்டும் இந்த ஊழியத்திற்கான சிலாக்கியத்தின் மூலம் தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொள்ளாதவர்களை தேர்ந்தெடுப்பதில், அதாவது தாழ்மையிலும் கர்த்தருடைய ஆவியில் சகல கிருபையிலும் மந்தைக்கு உண்மையின் மாதிரிகளாக இருக்கக்கூடியவர்களை இந்த ஸ்தானத்திற்கென தேர்ந்தெடுப்பதில் கர்த்தருடைய ஜனங்கள் அடங்கிய ஒவ்வொரு கூட்டத்தாரும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அப்ப பாருங்க, தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் மூலியமா சபைக்கு என்ன ஆயிடக்கூடாது, பாதிப்பு ஏற்பட்டுடக்கூடாது. அப்படி ஏற்படாத இருக்கிற வகையில இருக்கக்கூடிய சகோதரர்கள் எப்படிப்பட்ட மனநிலை, தாழ்மையிலும் கர்த்தருடைய ஆவியின் சகல கிருபையிலும் மந்தைக்கு எப்படி இருக்கணும், உண்மையில மாதிரிகளா இருக்கக்கூடியவர்களை என்ன பண்ணுங்கன்னா தேர்ந்தெடுங்க. அதனால்தான் முதல் சொல்லும்போது என்ன சொல்லுவாருன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட், அந்த வார்த்தை முதலாவது கிறிஸ்தவத்தினுடைய தலைமைத்துவம் அப்படின்னு சொல்லிட்டாலே அதுல ஹம்பிள்னஸ் இருக்கணும், தாழ்மை இருக்கணும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைகள் நம்ம பார்க்கலாம், யோவான் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். அப்ப பாருங்க, கர்த்தர் இயேசு அவர் மற்றவருடைய கால்களை கழுவினார் அப்படின்னு சொன்னா அதை கர்த்தருடைய வார்த்தையில பார்த்துப்போம் இல்லையா? அவர் என்ன சொல்லுவார்னா, நான் ஊழியம் கொல்லும்படி வராமல் செய்யும்படிக்கு தான் வந்தேன். அப்ப நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்றாருன்னா, சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கு. அப்ப கர்த்தர் இப்படியா செய்தது உண்டானால் அப்ப நாங்க கூட எப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி மனத்தாழ்மையில் அங்க இருக்கணும். இன்னும் நீங்க வாசிங்க மத்தேயு 20ஆம் அதிகாரம் 27வது வசனம் 28. உங்களில் எவனாகிலும் முதன்மையானாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அப்ப பாருங்க, உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால், அப்ப அந்த விரும்பினால் அவர் எப்படி இருக்கட்டும் சொல்றாரு, உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்ப இந்த ஊழியக்காரனாய் இருக்க கடவன் அப்படிங்கிற வார்த்தை நம்ம எப்படி புரிஞ்சிருக்கிறோம் அப்படி சொல்ற சகோதர சகோதரிகளே, அவர் ஏற்கனவே சபையில ஊழியங்களை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி சகோதரர்கள் செய்து கொண்டு இருப்பாங்க. நீங்க தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா செய்யறத பத்தி பேசல,
நீங்க தேர்ந்தெடுக்கணும்னா அவர்கள் ஏற்கனவே சபையில என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி ஊழியங்களை செய்யக்கூடியவர்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருப்பாங்க. அப்ப அதான் சொல்றாரு, முதலாவது இந்த தலைமைத்துவத்துக்கு ஏற்படுத்தப்படுகிற சகோதரர்கள் விஷயத்துல அவங்க கிட்ட என்ன காணப்படணும், தாழ்மை இருக்கணும். ரெண்டாவது சொல்றாரு, இந்த கிறிஸ்தவ தலைமைத்துவத்துல என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அது போடுங்க ஸ்லைடு வாசிங்க. இரண்டாவதாக, கிறிஸ்தவ தலைமைத்துவம் வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் எல்லா நேரங்களிலும் நல்ல குணாதிசயத்தையும் நேர்மையையும் அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். அப்ப பாருங்க, எல்லா விதத்திலையும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்ல குணங்கள் அவர்கிட்ட என்ன பண்ணணும், காணப்படணும். முதல்ல பார்த்தோம் தாழ்மை, அது எல்லா கேரக்டருக்குமே பேஸா என்ன பண்ணுது, இருக்குது. அடுத்தது நல்ல குணங்கள் அப்படிப்பட்ட நபர்கள் கிட்ட அங்க இருக்கணும். எந்த மாதிரி குணங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு கூட வசனங்கள் வாசிச்சாங்க. இன்னும் நம்ம தீத்துல வசனங்கள் இருக்குது, நீங்க வேணா ஒரு சில வசனங்கள் வாசிங்க. தீத்து 1ஆம் அதிகாரம் 5-9 வரைக்கும். நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கு உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன். குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் துன்மார்க்கன் என்றும் அடங்காதவன் என்றும் பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனாய் இருக்கணுமாகிய ஒருவனில் இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம். ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரானக்காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபி இல்லாதவனும் மதுபானம் இல்லாதவனும் அடியாதவனும் இழியான ஆதாயத்தை இச்சியாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேலும் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானுமாய் இச்சை அடக்கம் உள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவளை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டபடி கேட்ட உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். அப்போ இந்த மாதிரி குணங்கள் சகோதரர்கிட்ட என்ன பண்ணணும், இருக்கணும். ஒண்ணு தாழ்மை இருக்கணும். ரெண்டாவது சொல்றாரு, அருமையான இந்த குணங்கள் எப்பவுமே எல்லா நேரத்திலும் வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் அவரிடத்துல என்ன பண்ணணும், காணப்படக்கூடியதா இருக்குது. நம்ம ஒவ்வொரு கேரக்டருக்குள்ளேயே என்ன பண்றது இல்லைன்னா போறது இல்லை, நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ சகோதர சகோதரிகளே, இப்ப தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த ஊழியருடைய விஷயத்துல முதலாவதும் பிரதானமானதாகவும் இருக்கக்கூடிய ஒரு குணம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தாழ்மைங்கிற குணம். ஏன்னா சகோதரர் அவருடைய எழுத்துக்கள்ல சொல்லும்போது, தாழ்மையான இருதயம் அல்லது மனசு யார்கிட்ட இருக்குதோ அவரால் தான் தற்காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அது தேர்ந்தெடுக்கப்பட போகிற ஊழியர்கள் விஷயத்த மாத்திரம் இல்லை, அது சகோதர சகோதரிகள் நாம அர்ப்பணித்தவர்கள் யாரா இருந்துட்டாலும் தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையை ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கணும், தாழ்மையான அந்த மனசு அங்க இருக்கணும். ஏன்னா நமக்கு தெரியும் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு என்ன பண்றாரு, எதிர்த்து நிற்கிறாரு. அப்போ தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் என்ன பண்றாரு, கிருபையை கொடுக்கிறாரு. அப்போ அடுத்து அந்த கொஸ்டின் புக்ல சொல்லும்போது என்ன சொல்லுவாருன்னா, தாழ்மையான ஆவியை யார் பெற்றிருக்கிறாங்களோ அந்த பெற்று கொண்டிருக்கிற ஆவியினுடைய அளவிற்கு ஏற்ப தேவன் அந்த நபர்களை என்ன பண்ணுவார், அவருடைய ஊழியத்துல பயன்படுத்துவாரு. அப்ப தேவனால ஒருத்தர் பயன்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர்கிட்ட என்ன காணப்படணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தாழ்மை அவசியம். ஒருவேளை தாழ்மை அப்படிங்கிற கேரக்டர் குறைவா இருக்குதுங்க பிரதர், தாழ்மைங்கிற கேரக்டர் இல்ல குணம் எப்படி இருக்குது, குறைவா இருக்குது அப்படி சொன்னா நீங்க வாசிங்க, அது பேஜ் நம்பர் 12 அதை பத்தி பேசுறாரு அந்த ஒழுங்குமுறைகள் புஸ்தகத்துல. தாழ்மை என்னும் கிருபையில் மிக குறைவுபட்டிருப்பவர், இதன் காரணமாக சூழ்நிலைக்கு பொருத்தமற்றவராய் இருப்பவர் அந்த ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள முன்னேறிடுவார் மற்றும் அதை பிடித்து கொள்ள வேண்டுமென மன அமைதியற்றிருப்பார். அப்ப பாருங்க, தாழ்மைங்கிற கேரக்டர்ல குறைவுபடும் போது அப்ப அவர் இந்த தேவனால ஏற்படுத்தப்படுகிற அந்த ஒழுங்குக்கு ஏற்றவரா என்ன பண்றது இல்லை, அந்த சூழ்நிலைக்கு இருக்கிறது இல்லை. அதனால இப்ப அவங்க என்ன பண்ணுவாரு சொல்லி சொல்றாருன்னா, தானாவே அந்த ஸ்தானத்தை எடுத்துக்கொள்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, முயற்சி பண்ணக்கூடியவர்களா அங்க இருப்பாங்க. அப்போ தாழ்மை அப்படிங்கிற குணத்துல இருக்கும்போது தேவன் உயர்த்துற வரைக்கும் அவருடைய கரத்துக்குள்ள என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க அடங்கி இருக்கணும்.
அதுதான் இந்த தாழ்மையினுடைய விஷயத்தை பத்தி என்ன பண்றாருன்னா அங்க குறிப்பிடார். ஏன்னா சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மந்தையில ஒவ்வொருத்தரும் சகோதரர்கள் அவங்க ஒரு அதிகாரியாகவோ ஆளுகிறவர்களாகவோ எஜமான்கள் அப்படிங்கிற விதத்திலயோ என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இந்த காரியங்களை செய்திடக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படியணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்க, நமக்கு வலியுறுத்தி காமிக்கிறாங்களே தவிர்த்து இங்க மாறாக மந்தையில நாம ஆளக்கூடியவர்கள் அப்படிங்கிற ரீதியில என்ன பண்ணிடக்கூடாது, மந்தையே அங்க அப்ரோச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் என்ன பண்றாருன்னா அங்க குறிப்பிடார். அப்போ மனத்தாழ்மை அப்படிங்கிற விஷயத்த நீங்க அணிந்து கொள்ளுங்கள் சொல்றார். இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், சட்டை போட்டு போறோம் இல்லையா, ட்ரெஸ் இல்லாம எங்கன்னா வெளியே போவோமா? போக மாட்டோமா? இன்னொரு டைம் யோசிச்சு சொல்லுங்க. போக மாட்டீங்களா? ஏன்? அது எப்படி இருக்கும்? ஒரு அவமானகரமான ஒரு செயலா, என்னப்பா இப்படி வந்திருக்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப சொல்றாரு, நீங்க மனத்தாழ்மையை அணிந்துக்காம வெளியே போனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மனத்தாழ்மையில நீங்க என்ன பண்ணுங்கன்னா ட்ரெஸ் போல என்ன பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க சொல்றாரு. ஏன்னா அவர் சொல்றாரு மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஏன்னா அனைத்து குணலட்சணத்தினுடைய அலங்கரிப்பின் மீது, நீங்க அந்த பேஜ் வந்துருங்க 106, அது வாசிருங்க சிஸ்டர். அடுத்த ஸ்லைடு கொள்ளுங்கள் என்ற, அதாவது புத்திமதி எவ்வளவு அருமையாய் உள்ளது, மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். 1 பேதுரு 5:5, அதாவது அனைத்து குணலட்சணத்தின் அலங்கரிப்பின் மீது, அதாவது அனைத்து மற்ற குணலட்சணங்களை முடிவனை விதத்தில் பெருமைக்கு எதிரான பண்பாகிய இந்த மனத்தாழ்மையின் வஸ்திரம் காணப்பட வேண்டும் என்பதே வசனத்தின் கருத்தாகும். அப்ப பாருங்க, இது பெருமைக்கு எதிரான பண்பு, அதை மூடின விதத்துல இந்த ஒரு மனத்தாழ்மை என்ன பண்ணணும், காணப்படணும். அதனால்தான் சொல்றாரு மனத்தாழ்மையை நீங்க என்ன பண்ணுங்கன்னா அணிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற விஷயத்த அங்க என்ன பண்றாருன்னா சொல்றாரு. அப்போ சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய அன்புல நிலைத்திருக்கக்கூடியவர்கள் அந்த தாழ்மை அப்படிங்கிற விஷயத்த அவங்க அணிந்து கொண்டு இருக்க வேண்டியது அவசியம். இந்த மனத்தாழ்மைங்கிற விஷயத்த நம்ம ஆடையா அணிந்து கொள்ளல அப்படி சொன்னா கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்றது நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப பெற்றுக்கொள்றது முடியாது. ஏன்னா பெருமை உள்ளவர்களுக்கு அவர் என்ன பண்றாரு, எதிர்த்து நிற்கிறாரு. ஆவிக்குரிய வகையில ஆசீர்வாதங்களோ நன்மைகளோ தேவனிடத்திலிருந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ சகோதர சகோதரிகளா, ஏதோ தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கிட்ட மட்டும்தான் பிரதர் தாழ்மை இருக்கணும், அந்த ரீதியில இந்த காரியங்களை நம்ம அணுகாம அர்ப்பணித்தவர்களா நம்ம எல்லார்கிட்டையுமே இந்த மனத்தாழ்மை என்ன பண்ணணும், காணப்படணும். ஏன்னா கர்த்தருடைய சாயலுக்கு ஒப்பா மாறணுங்கிறதுக்காகத்தான் நம்ம எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறோம், வந்திருக்கிறோம். அப்ப அந்த ஒரு காரியம் நம்ம எல்லாரிடத்திலையும் காணப்படணும். குறிப்பா இந்த ஒரு ஊழியத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிற சகோதரர்கள் விஷயத்துல இந்த மனத்தாழ்மை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா நீங்க இன்னொரு ஆர்டிக்கல் வாசிங்க, ரீப்ரிண்ட் 4163, பேஜ் நம்பர் 126, அது வாசிங்க. கர்த்தருடைய அன்பில் நிலைத்திருக்கிறவர்கள் தாழ்மையாய் இருக்கும் விஷயத்தில் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். அதாவது மிகவும் தாழ்மையாக, நடத்தையில் மிகவும் தாழ்மையாக, எளிமையாக, குறிப்பாக மனதில் தாழ்மையாக இருப்பதில் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். எத்தனை தாழ்மை இந்த ஒரு 3 லைன்ல சகோதரர் எழுதுறாரு. இந்த ஒரு 3-4 லைன்ல அவர் எழுதுறாரு பாருங்க. கர்த்தருடைய அன்பில் நிலைத்து இருக்கிறவர்கள் தாழ்மையா இருக்கும் விஷயத்துல என்ன பண்ணணும், கவனமா இருக்கணும். அப்படின்னா என்னன்னா ரொம்ப தாழ்மையா, அந்த ரொம்ப தாழ்மைங்கிறது எது, நடத்தையில ரொம்ப தாழ்மையா அங்க இருக்கணும். இன்னும் எளிமையா சொல்லணும்னா எப்படி சொல்றாருன்னா மனதளவுல உங்களுக்கு அந்த தாழ்மை இருக்கணும். ஏன்னா இந்த தாழ்மை ஏன் மனதளவுல சொல்றாருன்னா நம்ம வெளிப்புறமா என்ன பண்ணிடுவோம், வெளிப்புறமா காமிப்போம், நிறைய தாழ்மை என்ன பண்ணுவோம், பணிவெல்லாம் நம்ம காமிப்போம். அது சொல்றாரு இருதயத்துல என்ன பண்ணணும், அந்த தாழ்மை அங்க இருக்கணும்ன்ற விஷயத்தை தான் என்ன பண்றாருன்னா சொல்றாரு. அதான் யாக்கோபு வசனம் நமக்கு தெரியலையா, தேவன் எதிர்த்து நிற்கிறார். இதே விஷயத்தை தான் பேதுரு என்ன பண்றாரு, அங்க சொல்றாரு மனத்தாழ்மையை நீங்க அணிந்து கொள்ளுங்கள்ன்ற விஷயத்த என்ன பண்றாருன்னா அங்க குறிப்பிடறார். அப்போ சகோதர சகோதரிகளே, தங்களுக்கான ஊழியர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்துல அந்த ஊழியர்கள் பட்சத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், பிரதானமானதாக எதைத்தான் சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தாழ்மை. தாழ்மை அப்படிங்கிற விஷயம்
சகோதரர்கள் இடத்துல நம்ம என்ன பண்ணணும் பார்க்க வேண்டியதா அங்க இருக்குது. ஏன்னா கர்த்தர் கூட அதுதான் சொல்லிட்டாரு, யார் ஒருத்தர் ஊழியத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படணும்னா அவர் ஏற்கனவே என்னவா இருக்கணும், ஊழியம் செய்கிறவரா, அதிகமா ஊழியம் செய்கிறவரா அங்க என்ன பண்ணணும், காணப்படணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அடுத்து நீங்க பேஜ் நம்பர் 146 வாசிங்க. சபையாரால் மூப்பர்களுக்கென மற்றும் உதவிக்காரர்களுக்கென தேர்ந்தெடுக்கப்படும் அருமையான சகோதரர்கள் தங்கள் தாழ்மையின் விஷயத்தில் இன்னும் பரீட்சைக்கு உள்ளானவர்களாய் இருக்கின்றனர். இந்த ஸ்தானத்தில் ஆவிக்குரிய பெருமை என்று அழைக்கப்படும் நோயினால் பிடிக்கப்படுவதற்குரிய மகா பெரும் அபாயமில்லாமல் எவரும் காணப்பட முடியாது. அப்ப பாருங்க, சபையாரால சகோதரர்கள் மூப்பர்களாகவோ உதவிக்காரர்களாகவோ தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய விஷயத்துல தாழ்மைக்கான பரீட்சை சகோதரர்களுக்கு என்ன ஆகுது, அதிகமா இருக்குது. ஏன்னா இப்படி தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஊழியர்கள் விஷயத்துல பெருமைக்குள்ள போறதுக்கான அதிக ஆபத்து என்ன பண்ணுது இருக்குது. சகோதரர் எழுதுவாரு, மிகவும் ஆபத்தா இருக்கும் விஷயத்துல நான் இறங்குறதுக்கு என்ன பண்றேன், பயப்படுறேன். அப்போ இந்த பெருமைங்கிற விஷயத்துக்குள்ள போறதுக்கு என்ன இருக்குதுன்னா வாய்ப்பு இருக்குது. அப்ப நாம என்ன புரிஞ்சுக்கணும் சகோதர சகோதரிகளே சபையாரன்னா, இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது தேர்ந்தெடுக்கப்பட போகிற சகோதரர்கள் விஷயத்துல அவங்களுக்கு எப்படிப்பட்டதான பரீட்சைகள் இருக்குதுங்கிறத நாம என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். ஏன்னா ரொம்ப அதிகப்படியான ஆபத்துக்குள்ளாக கூடியவர்களா யார்தான் இருக்கிறாங்க, முதல்ல அந்த ஊழியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் இருக்கிறதுனால இப்ப சபையார் அந்த காரியங்களை மனதில் வைத்து கொள்ள வேண்டியது எப்படி இருக்குதுன்னா ரொம்ப அவசியமா இருக்குது. இன்னும் சகோதர எழுத்துக்கள்ல சிலது சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இந்த தாழ்மையா இருக்கிறதுக்கு சில உதாரணங்கள் சொல்வார். சிலர் என்ன பண்ணிடுவாங்க சொல்றாருன்னா, சபையில தன்னைத்தானே உயர்த்திக்கிட்டு எண்ணிக்கையில குறைவா இருக்கிறவங்களோ பெருசா இருக்கிற சபையோ சகோதரர்கள் தன்னைத்தானே உயர்த்திக்கிட்டு எங்க சபை ஏன் ஜனம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பண்ணிடுவாங்க, ஆரம்பிச்சிடுவாங்க. சபையாரும் இதை ஊக்குவிக்கும் விதத்துல என்ன பண்ணிடுவாங்க, நான் அந்த சகோதரன் ஐக்கியத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்றதுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆரம்பிச்சிருவாங்க. இது அந்த சகோதரனுக்கும் தீங்கிழைக்கக்கூடியதா என்ன பண்ணிடும், போயிடும். இந்த மாதிரி காரியத்தை சபையார் என்ன பண்ணிக்கணும்னா கவனத்துல வைத்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படி சொல்றாரு. நீங்க ரீப்ரிண்ட் 176 வந்துருங்க, பேஜ் நம்பர் 176 வாசிங்க சிஸ்டர். சபையின் ஊழியக்காரர்களாய் இருப்பதற்குரிய வாஞ்சையுடனும் இச்சிலாக்கியத்திற்குரிய தாங்கள் தகுதியற்றவர்கள் என்றும் ஊழியத்திற்கு தகுதியற்றவர்கள் என்றும் உள்ள எண்ணங்களுடனும் வார்த்தைகளுடனும் தாழ்மையோடு துவங்கின சிலர் வருஷா வருஷம் அந்த ஸ்தானத்தில் தொடர்ந்து காணப்பட்டால் பிற்பாடு கடுமையான பரீட்சை மற்றும் சோதனைக்குள்ளாகுகின்றனர். மற்றும் ஆகின்றார்கள். இது அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, சபையில ஊழியர்களா இருப்பதற்கு வாஞ்சை ஸ்லாக்கியம் தகுதி உடையவர்களா சகோதரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் தொடர்ந்து வருஷா வருஷம் ஒருத்தரே தேர்ந்தெடுக்கப்படும் போது ஒரு ஆபத்து இருக்குது. என்ன ஆபத்துன்னா, அவங்க மற்றவர்களுக்கு இல்லை, இந்த இந்த வாய்ப்பு யாருக்குரியது மட்டும்தான், தங்களுக்கே உரியதுன்னு சொல்லி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பிரதர், அப்போ தொடர்ந்து ஒருத்தரையே ஊழியத்துக்கு தேர்ந்தெடுக்க கூடாதான்னு சொன்னா கட்டாயம் என்ன பண்ணலாம், தகுதியான நபர்களா இருக்கும்போது எத்தனை வருஷத்துக்கு வேணா தொடர்ந்து ஒரே நபரை நம்ம ஊழியத்துக்கு என்ன பண்ணலாம், தெரிவு செய்யலாம். அது பண்ணக்கூடாதுங்கிறத பத்தி இங்க பேசல, எந்த மாதிரியான மனநிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத பத்தி தான் சகோதரர் என்ன பண்றார், பேசுறாரு. ஏன்னா தாழ்மையா இருக்க வேண்டிய விஷயத்துல தொடர்ந்து ஒரு காரியம் தனக்கே ஏற்படும் போது அது என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த பெருமைக்குள்ள போகிறதுக்கு அல்லது இது தனக்கு உரியது அப்படிங்கிற எண்ணம் வருவதற்கு என்ன இருக்குது, வாய்ப்பு அங்க இருக்குதுன்ற விஷயத்த சொல்றாரு. இது ரொம்ப தவறான ஒரு காரியம், இது தவறான ஒரு சிந்தை அப்படின்ற விஷயத்த என்ன பண்றாருன்னா அங்க குறிப்பிடார். ஏன்னா திட்டம் யாருது இல்ல, இல்ல ஒரு டைம் யோசிச்சு சொல்றீங்களா, திட்டம் யாருது இல்ல, நம்மளது இல்ல. வாசிங்க அது பேஜ் நம்பர் 254. திட்டம் நம்மளுடையது அல்ல என்றும் அதன் நீளங்களும் அகலங்களும் உயரங்களும் மற்றும் ஆழங்களும் தேவனுடையது என்றும் அது அவரது ஜனங்கள் அனைவருக்கும் ஆனது என்றும்
முடிந்த மட்டும் ஆகிலுமான மிகுந்த மனத்தாழ்மையான விதத்தில் அத்திட்டத்தினை அறிவிப்பது நமக்கான கணமாகும் என்றுமுள்ள உண்மைகளை நன்கு நினைவு கூறுவதே மருந்தாகும். அப்ப பாருங்க சகோதர சகோதரிக்கு, அப்ப என்னத்தான் சகோதரர் சொல்றாருன்னா, இந்த தெய்வீக திட்டமோ அதனுடைய ஒவ்வொரு அம்சங்களோ ஏதோ நாமளே ஏற்படுத்தினது போலவோ, இல்லை இங்கிருந்து பேசுறதோ செயல்கூடிய செயல்களோ நாமளே ஏதோ தயாரிச்சு கண்டுபிடிச்சது போலயோ அந்த மாதிரியான எண்ணங்களுக்குள்ள நம்ம என்ன ஆயிடக்கூடாது, போக கூடாது. ஏன்னா இதனுடைய நீள அகல உயரம் ஆழம் யாருது? தேவனுடையது. தேவனுடைய எல்லா ஜனங்களுக்கும் உரியதா இது என்ன பண்ணுதுன்னா, இந்த காரியங்கள் அங்க இருக்கிறதுனால இதை முடிந்த மட்டிலும் தாழ்மையான விதத்துல இந்த திட்டத்தை அறிவிக்கிற வாய்ப்பு தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாருங்கிற மனநிலையோடு நாம என்ன பண்ணணும், கடந்து போகணுமே தவிர்த்து மற்றபடி பெருமைக்குள்ள நாம என்ன ஆயிடக்கூடாது அப்படி சொல்றோம்னா போயிடக்கூடாது. அப்போ பெருமைக்குள்ள போகாம இருக்கணும்னா தாழ்மையை நம்ம ஒவ்வொருத்தருமே ஆடையாக என்ன பண்ணிக்கணும், அணிந்து கொள்ளணும். குறிப்பா இந்த ஒரு ஊழிய ஸ்தானத்துக்கு ஏற்படுத்தப்படுகிற சகோதரர்கள் விஷயத்துல இந்த தாழ்மை இருக்கிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத தான் நாம என்ன பண்றோம்னா அங்க பாக்குறோம். அடுத்து நீங்க தாழ்மையும் தேவ பக்தியும் அந்த ஸ்லைடு வாசிக்கலாம். வாசிங்க. தாழ்மையும் தேவ பக்தியும் மூப்பருக்கு தலைமையான மற்றும் அடிப்படையான மற்றும் முதன்மையான தகுதிகளாக கருதப்பட வேண்டும். போதகர் ஒருவர் எவ்வளவுதான் திறமிக்கவராக இருப்பினும், எவ்வளவுதான் உபதேசத்தில் தெளிவானவராக இருப்பினும், அவருக்கு தாழ்மையும் தேவ பக்தியும் இல்லாதது வரையிலும் மற்றும் அவரது வார்த்தைகளும் கிரியைகளும் சகோதர சகோதரிகளுக்கான அவரது அன்பை வெளிப்படுத்தாதது வரையிலும் அவர் இந்த ஸ்தானத்திற்கு பொருந்தாதவராக காணப்படுவார். அப்ப பாருங்க சகோதரர் ரொம்ப தெளிவா எழுதுறாரு. அங்க சொல்றாரு, தாழ்மையும் தேவ பக்தியும் மூப்பருக்கு தலைமையான மற்றும் அடிப்படையான முதன்மையானதாக என்ன பண்ணணும், நம்ம கருதணும். இல்ல பிரதர், அவர் நல்லா போதிக்கக்கூடியவரா இருக்கிறாரு, திறமை மிக்கவரா இருக்கிறாரு, உபதேசத்துல ரொம்ப தெளிவா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது ரெண்டாம் பட்சமா என்ன பண்ண சொல்றாரு, அது இருக்கவே வேணான்னு சொல்லல, அது ரெண்டாவதா நீங்க கருத்துல வச்சுக்கோங்க. ஆனா தாழ்மையும் தேவ பக்தியும் இல்லாதது வரையிலும் அவர் இந்த ஸ்தானத்துக்கு எப்படி இருப்பாரு, பொருந்தாதவராக காணப்படுவாரு அப்படிங்கிற வார்த்தைகளை என்ன பண்றாருன்னா அங்க குறிப்பிடார். இன்னுமா சகோதர சகோதரிகள் விஷயத்துல அன்பை வெளிப்படுத்தாத வரையிலும் அவர் இந்த ஸ்தானத்துக்கு எப்படி இருக்கிறாரு, பொருந்தாதவராக அங்க என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிறார். அப்ப சகோதர சகோதரிகளே, இந்த ஊழிய ஸ்தானத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய விஷயத்துல சகோதரர்கள் விஷயத்துல நம்ம கவனிக்கும் போது இந்த தாழ்மை அப்படிங்கிற குணம் ரொம்ப முக்கியத்துவமா இருக்குது. அந்த காரியங்களை கவனிச்சு நம்ம தேவ சித்தப்படி நமக்கான ஊழியர்களை நம்ம என்ன பண்ணணும், தெரிவு செய்யணும். அடுத்த ஸ்லைடு வாங்குது. எந்த அளவுக்கு மந்தைக்கான ஊழியத்தில் மூப்பர்கள் அல்லது ஊழியக்காரர்கள் உண்மையாகவும் தாழ்மையாகவும் கடுமையான முயற்சி செய்கிறவர்களாகவும் காணப்படுகிறார்களோ அவ்வளவாய் அவர்கள் சபையில் ஒவ்வொரு அங்கத்தினருடைய இருதயபூர்வமான ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுவார்கள். அப்ப பாருங்க, இந்த சபையினுடைய இந்த ஊழியத்துல மூப்பர் உதவிக்காரர் அந்த ஊழியனா இருந்து செய்யக்கூடிய ஊழியத்துல எந்த அளவுக்கு உண்மையா தாழ்மையா கடுமையான முயற்சி செய்து அவர் அந்த ஊழியத்தை செய்கிறாரோ அந்த அளவுக்கு சபையாருடைய ஒத்துழைப்பை அந்த சகோதரன் என்ன பண்ணுவாரு, பெற்று கொள்ளுவார் அப்படிங்கிற விஷயத்த கூட என்ன பண்றாருன்னா குறிப்பிடார். அப்ப சகோதர சகோதரிகளே, நமக்கான ஊழியரை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்துல இந்த தாழ்மை அப்படிங்கிற குணத்தை நம்ம பிரதானமா வைத்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த தாழ்மை அப்படிங்கிற குணம் இருந்துச்சுன்னா எல்லாவற்றையும் அது என்ன பண்ணிடும் சொல்றாரு, நம்ம மூடக்கூடியதா அங்க இருந்துரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். அப்ப ரெண்டாவது நம்ம பார்த்தோம், பிரதானமா இந்த ஊழியர் விஷயத்துல குணங்கள் அவர்கிட்ட என்ன பண்ணணும்னு பார்த்தோம், காணப்படும். அதுல ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் நம்ம பார்க்கலாம். என்ன விஷயம் சொல்றாருன்னா, மூப்பர்களுக்கு இன்றியமையாதது எது அப்படின்னு சொல்லி பேசுறாருன்னா அன்பு. ரீப்ரிண்ட் நம்பர் 2446 நீங்க வாசிக்கலாம் சிஸ்டர். அறிவும் மூப்பர்களுக்கு முதல் இன்றியமையாதது அன்பு. அறிவும் நாவன்மையும் மிகவும் முக்கியமான பரீட்சைகளாக இருப்பதில்லை என்றும், இதயத்தில் ஊடுருவி ஜீவியத்தின் போக்கனைத்திலும் கடந்து வந்து நம்முடைய அழிந்து போகும் சரீரங்களை இயக்கி செயல்படுத்தும் அன்பே உண்மையான பரீட்சையாக நம்முடைய திவ்ய உறவிற்கான மெய்யான நிரூபணமாக இருக்கின்றது என்றும் அப்போஸ்தலன் தெளிவாய் சுட்டி காட்டுகின்றார். அப்ப இங்க சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாருக்குமே நம்முடைய ஜீவியத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதுல தான் பரீட்சை உண்மையான பரீட்சை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
அந்த அன்பை நிரூபிக்கக்கூடிய விஷயத்துல தான் நம்ம எல்லாருக்குமே என்ன இருக்குது, பரீட்சை அங்க இருக்குது. அடுத்து, தேவனுடைய வரங்களை பெற்றிருப்பவர்கள் அன்பை ஒருவேளை இழந்திருந்தால், கிறிஸ்துவின் ஆவியினை ஒருவேளை இழந்திருந்தால், சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருந்து ஒன்றுமில்லாதவர்களாகி விடுவார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டுகின்றார். காரணம், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப பாருங்க சகோதர சகோதரிகள், அப்ப தேவனால கொடுக்கப்படுகிற பகிர்ந்தளிக்கப்படுகிற சில வரங்கள் பெற்றிருக்கக்கூடிய சகோதரர்கள் ஒருவேளை தேவனுடைய அன்பை இழந்திருந்தாங்கன்னா, கிறிஸ்துவனுடைய ஆவியை அவங்க இழந்திருந்தாங்கன்னா, அவங்க எப்படித்தான் இருப்பாங்க? சத்தமிடுகிற வெண்கலம் போலத்தான் இருப்பாங்க, ஒன்றும் இல்லாதவர்களாகி விடுவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட என்ன இல்லை, கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாம அங்க போயிடும். அடுத்து, வாசிங்க. அப்போஸ்தலர்களிலே பிரதானமான 2 பேரிடமிருந்து வரும் இந்த திவ்ய அறிவுரைகளை கர்த்தருடைய ஜனங்கள் அனைவரும் குறிப்பாக கவனிப்பார்களானால் நலமாயிருக்கும். மற்றும் நாவன்மையோ அறிவோ விலையேற பெற்றவைகளாய் இருப்பினும் இவை சகோதரர்கள் சரியான வழியில் காணப்படுகிறார்கள் என்பதற்கோ, இவர்களது செல்வாக்கானது தீங்கு விளைவிக்கிறதாய் இராமல் உதவிகரமாய் இருக்கும் என்பதற்கோ நிரூபணங்களாய் இருக்கும் என கருதப்படக்கூடாது என்பதை கர்த்தருடைய ஜனங்கள் அனைவரும் நினைவில் கொள்வதும் நலமாய் இருக்கும். போதும் சிஸ்டர். அப்ப பாருங்க, அங்க என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய ஜனங்கள் அனைவரும் குறிப்பாய் கவனிப்பார்களானால் நலமாய் இருக்கும். என்னத்தை கவனிக்கணும்? நல்லா பேசுறாரு, அந்த தெய்வீக திட்டத்தை குறித்த அறிவு இதெல்லாம் அவர்கிட்ட இருக்குது அப்படி சொன்னா, அதுக்காக அந்த சகோதரன் சரியான வழியில இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன பண்ண முடியாது, உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா சில வேளைகள் அப்படிப்பட்டவர்களால தீங்கு விளைவிக்கிறதா என்ன பண்ணிடும், இருந்துரும். அப்ப என்னத்தான் ஜனங்கள் கவனிக்கணும், சபையார் என்ன கவனிக்கணும் சகோதரர்கள் விஷயத்துல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர்களிடத்துல இந்த அன்பின் ஆவி அவர்களை இயக்கக்கூடிய அம்சமா என்ன பண்ணணும், இருக்கணும். தொடர்ந்து வாசிங்க. இவர்களது செல்வாக்கானது தீங்கு விளைவிக்கிறதா இராமல் உதவிகரமாய் இல்ல, அந்த சபைக்கான ஊழியர்களாக, அதுல இருந்து வாசிங்க. சபைக்கான ஊழியர்களாக, பரிசுத்த காரியங்களில் ஊழியம் புரியபவர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுபவர்கள் அனைவரிடத்திலும் முதலாவதாக அன்பின் ஆவியானது இயக்கும் அம்சமாய் காணப்படுகிறதா என்று பார்க்கப்பட வேண்டும். அறிவும் திறமையும் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட வேண்டும் என்ற அர்த்தத்தில் நாம் சொல்ல வரவில்லை. மாறாக இவைகள் 2ஆம் நிலையிலே கருதப்பட வேண்டுமோ ஒழிய பிரதான முக்கியத்துவம் உடையதாய் கருதப்படும் வழக்கத்தின்படியாக இல்லாமல் பிரதான முக்கியத்துவம் உடையதாய் கருதப்படக்கூடாது. கர்த்தருடைய ஜனங்கள் அடங்கின பல்வேறு கூட்டத்தாருடைய ஆவிக்குரிய நலனுக்கடுத்த காரியங்களை பொறுப்பேற்கத்தக்கதாக உங்கள் மத்தியிலுள்ள பரிசுத்த மனுஷர்களை பரிசுத்த ஆவியினால் முழுமையாய் நிரப்பி காணப்படுபவர்களை நாடிடுங்கள். சபையின் ஊழியக்காரர்கள் இடத்தில் எதிர்பார்க்க வேண்டிய பண்புகள் தொடர்பான திவ்ய விளக்கத்திற்காக. அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, சபைக்கான ஊழியரா பரிசுத்த காரியங்கள்ல ஊழியம் புரியறதுக்காக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அனைவரிடத்திலும் அந்த அன்பினுடைய ஆவி இயக்கும் சக்தியா என்ன பண்ணணும், இருக்கணும். ஸோ அப்போ திறமை, அப்போ அவங்க பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு அறிவு இதெல்லாம் புறக்கணிக்கப்படணுமானா சகோதரர் சொல்றார், நம்ம அப்படி சொல்லலை. அது 2ஆம் பட்சமா நீங்க என்ன பண்ணுங்க, வைத்துக் கொள்ளுங்க. ஆனா பிரதானமா என்ன கவனிங்க அப்படின்னு சொல்றாருன்னா, அவங்க கிட்ட அன்பு இருக்குதான்ற விஷயத்த நீங்க பாருங்க அப்படின்ற விஷயத்த கூட என்ன பண்றாருன்னா அவங்க சொல்றாரு. ஏன்னா அதனால்தான் நீங்க சபையின் ஊழியக்காரர் இடத்துல எதிர்பார்க்க வேண்டிய அந்த பண்புகள் தொடர்பா நீங்க என்ன பண்ணலாம்னா 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல வசனம் 4 நீங்க என்ன பண்ணி பாருங்க, கொஞ்சம் தியானம் பண்ணி பாருங்க அப்படி சொல்றாரு. அப்ப சகோதர சகோதரிகளே, தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஊழியர்கள் விஷயத்துல முதலாவது பிரதானமான ஒரு குணம் நாம இருக்கணும்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் அந்த ஹம்பிள்னஸ் என்ன பண்ணணும், இருக்கணும். குணங்கள் சொல்லும்போது நிறைய
கேரக்டர்ஸ் வந்து அங்க பேசுறாரு தீத்துல. ஆனா நம்ம ஒரே ஒரு குணம் பார்க்கிறோம், அன்பு. இது சகோதரர்கள் இடத்துல காணப்பட வேண்டியது அவசியமா அங்க இருக்குது. ஏன் அப்படி சொல்றாருன்னா, சில வேளைகள்ல ரொம்ப வந்து சபையில வந்து புதிதா ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய சகோதரர்கள், இன்னும் சொல்லிட்டா என்ன சொல்றாருன்னா, ரொம்ப சிறியவரா இருக்கிற சகோதரர்களுடைய கருத்தை கூட கேட்கக்கூடிய வகையில இருக்கிறவர்கள் தான் நம்ம சபைக்கு என்ன பண்ணணும், ஊழியர்களா தெரிவு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து என்ன பண்றாரு சொல்ல. அப்ப தெரிந்தெடுக்கக்கூடிய விஷயத்துல இந்த மாதிரி தாழ்மை மற்றும் அந்த நற்குணங்கள் இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து நாம என்ன பண்ண வேண்டியதா இருக்குதுன்னா தேர்ந்தெடுக்கணும் அப்படி சொல்லும்போது, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இயற்கையான அந்த திறமைகளை பார்த்து நாம என்ன பண்ணிடக்கூடாது, ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட கூடாது. இது ஒரு தனி ஆர்டிக்கல்ல பிரதர் பேசுறார், ரீப்ரிண்ட் 2925ல, நாட் பி செலக்டட் ஃபார் நேச்சுரல் எபிலிட்டி. இயற்கையான அந்த திறமை அதை வச்சு எல்லாம் நீங்க என்ன பண்ணிடாதீங்க, ஒருத்தரை தேர்ந்தெடுத்துற கூடாது அப்படிங்கிற விஷயத்த வந்து என்ன பண்றாரு அங்க சொல்றாரு. நீங்க அதுல 2வது பத்தி மட்டும் வாசிங்க, அடுத்த ஸ்லைடு போயிடலாங்க. கர்த்தருக்கு முழு அர்ப்பணம் பண்ணியுள்ள தெய்வீக சித்தத்திற்கு முழுமையாய் கீழ்ப்படிதல் உள்ள மனநிலையில் காணப்படாத யாவரும் ஒரு வகையில் எதிர்ப்பவர்களாகவே இருப்பார்கள். மற்றும் அவர்கள் எந்த அளவுக்கு எதிர்ப்பவர்களாய் இருப்பார்களோ அவ்வளவுக்கு அவர்கள் தவறானவர்களாக அல்லது பொல்லாதவர்களாக காணப்படுவார்கள். சிற்றையை நீ பகைத்து, அதாவது கர்த்தருடைய ஏற்பாடுகளுக்கு தங்களை கீழ்ப்படுத்த மறுத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்பாக, அதாவது அலட்சியமாய் எரிந்து போடுகிறாய். அப்ப பாருங்க சகோதர சகோதரிகள், இங்க என்ன சொல்ல வருவார்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ அபிஷேகம் பண்ணின தேவனுடைய ஆவி எப்படி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு தகுதிப்படுத்தினதோ, அதே போல நம்மையும் அபிஷேகம் பண்ணிட்டு அந்த தேவனுடைய ஆவி இந்த சுவிசேஷத்தை பேசுவதற்கு ஊழியங்கள் செய்வதற்கு நம்மளையும் என்ன பண்ணுது, அது தகுதிப்படுத்தக்கூடியதா அங்க இருக்குது. இந்த ஊழியத்துக்கு ஒருத்தரை எப்படி அது தகுதிப்படுத்துதுன்னா, கர்த்தரை அபிஷேகம் பண்ண அந்த ஆவி நம்மளையும் அபிஷேகம் பண்ணும்போது இந்த ஊழியத்துக்கு நம்மளையும் என்ன பண்ணுது, அது தகுதிப்படுத்தக்கூடியதா இருக்குது. இப்படியா அர்ப்பணம் பண்ணி உள்ளவர்கள் தெய்வீக சித்தத்துக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களை தான் நாம என்ன பண்ணணும், இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தப்படணுமே தவிர்த்து இந்த சிச்சையை பகைக்கிறவர்களை நாம என்ன பண்ணிடக்கூடாது, ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற ஆலோசனையை அவர் அங்க என்ன பண்றாருன்னா அங்க குறிப்பிடுறார். அப்ப ஊழியர்கள் எப்படி நாம தேர்ந்தெடுக்கணும் அப்படி சொல்லும்போது, அந்த குணங்கள் பார்த்து அந்த தாழ்மைங்கிற விஷயத்த பார்த்து நாம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் சில ஆலோசனைகளை சகோதரர் வந்து என்ன பண்றாருன்னா கொடுக்கிறார் ஊழியர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்துல. நீங்க வாசிங்க, ரீப்ரிண்ட் 4198. பல்வேறு சபைகளில் மூப்பர்கள் மற்றும் உதவிக்காரர்களை தேர்ந்தெடுக்கும் விஷயத்தில் கர்த்தருடைய ஜனங்களுக்கும் இங்கு ஒரு படிப்பினை உள்ளது. அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் தேர்ந்தெடுத்தல் விஷயத்தில் தன்னுடைய பங்கை நிறைவேற்றும் போது தான் கர்த்தருடைய கருவியாக மாத்திரமே செயல்பட வேண்டும் என்பதையும், கர்த்தருடைய சித்தமே முழுமையாக செயல்பட வேண்டும் என்பதையும் உணர்ந்தவராக காணப்பட வேண்டும். தனிப்பட்ட வெறுப்புகள் புறக்கணிக்கப்பட வேண்டும். அப்ப பாருங்க, ஊழியர்கள் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய விஷயத்துல அது மூப்பரா இருக்கட்டும், உதவிக்காரரா இருக்கட்டும், கர்த்தருடைய ஜனங்களுக்கு என்ன ஒரு படிப்பினை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நாம தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு கருவிகளா மாத்திரமே நாம இருக்கிறோங்கிற விஷயத்த நாம என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். ஏன்னா சகோதர சகோதரிகளே, நீங்க ஆதி காலகட்ட அந்த சபை ஆரம்பத்துல கர்த்தர் இயேசு சபையை ஸ்தாபிக்கும் போது அந்த காரியங்களுக்குள்ள நீங்க போனீங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஒருவேளை மத்தேயு கிட்ட போயிட்டு கர்த்தர் இயேசு சொல்லி இருந்தாருன்னா, நீங்க உங்களுக்கான ஒரு சகோதரனை, உங்களுக்கு உதவிகரமா இருக்கும்படி ஒரு சகோதரனை நீங்க தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி இருந்தா மத்தேயு யாரை தேர்ந்தெடுத்திருப்பாரு? இல்ல, ஒரு அனுமானம் தானே, ஏதோ பதில் சொல்லலாமே. மத்தேயு யாரை தேர்ந்தெடுத்திருப்பாரு? சரி, உங்களுக்கு மத்தேயு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நான் இப்போ நம்ம பேதுரு கிட்ட வரும். இப்போ ஒருவேளை பேதுரு கிட்ட சொல்றேன், உங்களுக்காக ஒரு சகோதரனா, உடன் சகோதரனா நீங்க தெரிவு செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தா பேதுரு யாரை தெரிவு செய்திருப்பாரு? யோவானா? யாக்கோபு யோவானை தெரிவு செய்திருப்பான். சகோதர சகோதரிகளே, அப்ப நான் கான்செப்ட் நான் சொல்லிடுறேன். என்னன்னா, ஒரு மீன் பிடிக்கிற ஒருத்தர் யாரைத்தான் தனக்கு வேணும்னு சொல்லி தேர்ந்தெடுப்பார்னா இன்னொரு மீன் பிடிக்கிறவரை தான் தேடி போனார்.
இப்ப நீங்க ஒரு மத்தேயு கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஒருத்தரை தெரிவு செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா, இவர் டாக்ஸ் கலெக்ட் பண்றவரு, புக்கு நோட்டெல்லாம் வச்சு எதை எழுதுறவரு, இவரை போய் மீன் பிடிக்கிற பேதுரு எனக்கு கூட இருக்கட்டும்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார், சொல்ல மாட்டார். ஆனா பாருங்க, இவர் படிச்சது, இவருடைய குடும்ப சூழ்நிலை வேற. அந்த பக்கம் பேதுரு, மற்றவர்கள் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை, வயசு, படிப்பு, இதெல்லாம் வித்தியாசம். அன்னைக்கு சகோதரர்கள் இருந்தவங்களுடைய நிலையை நம்ம பார்த்தோம்னா, வயதுலயும் வித்தியாசம் இருக்குது, படிப்புலயும் வித்தியாசம், தொழில்ல வித்தியாசம் இருந்தது, அவங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல வித்தியாசம் இருந்தது, எல்லாத்துலயுமே வித்தியாசம். சகோதர சகோதரிகள் கிட்ட எல்லாத்துலயுமே வித்தியாசம். ஆனா எப்படி ஒன்னா இருந்தாங்க? எப்படி ஒன்னா வேலை செஞ்சாங்க? சரி, அப்போஸ்தலர்கள் பிதர் அவங்க, அதனால அவங்க செய்தாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடலாம், கொஞ்சம் ஓரமா வச்சிரும். ஆதி காலகட்டத்துல சபை பார்க்கும்போது, இந்த சபைக்குரிய வாய்ப்பு யூதர்கள் கிட்ட இருந்து யாருக்கு போச்சு? புறஜாதியாருக்கு போச்சு. இப்ப புறஜாதியாரும் என்ன ஆயிட்டாருன்னா, இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு சபையில வந்துட்டாங்க. இப்ப ஒரு சபையில யார் யார் இருக்கிறா? யூதரும் இருக்கிறாரு, புறஜாதியாரும் இருக்கிறார். இப்ப இந்த யூதர்கள் யாரு? தேவனுடைய ஒழுங்குக்கு உட்பட்டு பிரமாணங்கள் பெற்ற ஜனங்க, கடைபிடிச்சாங்க இல்ல அது அப்புறம், ஆனா அந்த பிரமாணம் ஒழுங்குக்கு உட்பட்டவங்க. இந்த புறஜாதி ஜனங்க அதெல்லாம் எதுவும் இல்லை. இன்னும் சொல்லிட்டா எப்படி சொல்றாருன்னா, இந்த யூதர்களால ரொம்ப கீழ்த்தரமா பார்க்கப்பட்ட ஜனங்கள் தான் யாரு? புறஜாதி. ஆனா இப்ப அவங்களும் இவங்களும் ஒன்னா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இப்போ சபையில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. சரி, இப்ப எப்படி வேலையை செய்யறது? முடியுமா? சரி உதார, அது கூட நம்மளால யோசிக்க முடியல, அப்படி அதை வைப்போம். இப்ப நம்மளை எடுத்துக்கலாம். நம்ம எல்லாரும் வெவ்வேறு ஊரு, வயசுல நமக்கு வித்தியாசம் இருக்குது, படிப்பு, வியாபாரத்துல, அப்புறம் நிறத்துல, நம்மளுடைய கல்ச்சர்ல, மொழியில, எல்லாத்துலயும் நமக்கு என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. ஆனா நம்ம இப்ப எல்லாரும் என்ன ஆயிட்டோம்? ஒன்னா இங்க சேர்ந்தாச்சு, ஒன்னா என்ன ஆயிடுச்சு? வந்தாச்சு. இப்போ நமக்காக ஒரு ஊழியரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்ப நாம என்ன பண்ணுவோம்? தேர்ந்தெடுக்க முடியுமா? எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? அங்க அப்போஸ்தலர் கேட்டா பதில் வரல, அப்புறமா ஆதி காலகட்ட சபையை கேட்டா பதில் வரல, நீங்க மட்டும் உங்களுக்கு ஊழியரை தேர்ந்தெடுப்பேன்றீங்க. எப்படி? அங்க செய்ய முடியாதது இங்க நீங்க என்ன செய்யறீங்க? பார்த்துட்டு இருக்கிறீங்க, யார் தாழ்மையா இருக்காங்கன்னு நீங்க பாக்குறீங்க. தேவனுடைய சித்தம். சகோதர சகோதரிகளே, நீங்க அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன சொல்றாருன்னா, அப்போஸ்தலர்கள் வியாபாரத்திலையும் அவங்களுடைய தொழில் பின்னணி வித்தியாசமா இருந்துட்டாலும், வயசுல வித்தியாசங்கள் இருந்துட்டாலும், கர்த்தருடைய வீட்டுல ரொம்ப மகிழ்ச்சியா அவங்களால வேலை செஞ்ச முடிஞ்சது இணைஞ்சு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்க முன்னாடி இருந்த ஒரே ஒரு காரியம் எதுன்னா, தேவனுடைய சித்தத்தை செய்யணுங்கிறது மட்டும்தான். தேவனுடைய காரியங்களுக்காக தங்களை உட்படுத்தி கொள்ளணுங்கிற காரியம் முன்னிறுத்தப்படும் போது, அப்போஸ்தலர்களுக்குள்ள எவ்வளவு வித்தியாசங்கள் இருந்துட்டாலும் எல்லாரும் அந்த ஒரு காரியத்துக்காக என்ன ஆயிட்டாங்க? ஒன்னாயிட்டாங்க. ஆதி காலகட்ட சபைக்குரிய விஷயங்கள்ல வரும்போதும், தேவனுடைய சித்தம்ங்கிற காரியம் முன்னெடுக்கப்படும் போது, வயசுல வித்தியாசம் இருக்கலாம், அல்லது எல்லாத்துலயும் வித்தியாசங்கள் இருந்துட்டாலும், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சித்தம்ங்கிற காரியம் முன்னிறுத்தப்படும் போது எல்லாரும் என்ன ஆயிடுவாங்க? ஒன்னாயிடுவாங்க. எந்த விஷயத்துல? தேவ நோக்கத்தை நிறைவேற்றணுங்கிற விஷயத்துல. இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் கூட சகோதர சகோதரிகளே, இதனால்தான் சகோதரர் எழுதுறாரு, நீங்க உங்களுக்குள்ள வித்தியாசங்கள் ஏன் வேண்டாம், மாம்சத்தின்படி நீங்க பாத்துறாதீங்க, தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை இங்க காண்பிக்காதீங்கன்னு ஏன் சொல்றாருன்னா, இது கர்த்தருடைய சபை. இந்த கர்த்தருடைய சபையில கர்த்தர் ஒரு ஊழியரை நியமிக்கக்கூடிய அந்த பொறுப்பை நம்ம கிட்ட அவருடைய ஆவியில என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். இப்ப கர்த்தருடைய ஆவியில நாம் ஒவ்வொருத்தரும் நிதானித்து நமக்கான ஊழியரை நாம என்ன பண்ண போறோம்? தேர்ந்தெடுக்கணும் போது, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றணுங்கிற நோக்கம் முன்னிறுத்தப்படும் போது, சகோதர சகோதரிகளா, நாம எல்லாரும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை, வயது வித்தியாசங்கள் எல்லாவற்றையும் கலைந்து அந்த தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்றத்துக்காக நாம என்ன பண்றோம்? இப்போ ஒண்ணு சேர். அதனால தான் நம்மளால என்ன பண்ண முடியுது? பெரும்பான்மையில சகோதரர்களை நாம என்ன பண்றோம்? தெரிவு செய்யறோம்.
ஏன்னா அதனால்தான் இது மெஜாரிட்டி சகோதரர் என்ன பண்றது இல்லை, சஜஸ்ட் பண்றது இல்லை, பெரும்பான்மை. ஏன்னா எல்லாருமாக சேர்ந்து தேவ சித்தத்தை நாம் அங்க என்ன பண்றோம்னா நிறைவேற்றுகிறவர்களா அங்க இருக்கிறோம். அப்ப அடுத்து இன்னொரு ஸ்லைடு கூட வாசிங்க. மேலும் குணலட்சணம் தொடர்பான விஷயத்தில் வேத வாக்கியங்களுக்கு இசைவாக மாத்திரமே வாக்கு, அதாவது ஓட்டு செலுத்துபவர்களுடைய மனதில் தாக்கம் ஏற்படுத்துவதற்கு முற்படுதலும் செல்வாக்கை பயன்படுத்த முற்படுதலும் இருக்க வேண்டும் மற்றும் சண்டையிடுவதற்காகவோ அல்லது வீண் பெருமையினாலாவது எதுவும் செய்யப்படாமல் மாறாக அனைத்தும் தேவ மகிமைக்காகவே செய்யப்பட வேண்டும். தொடர்ந்து வாசிங்க. பரிசுத்த ஆவி மற்றும் பரிசுத்தமான வார்த்தைகளுடைய வழி நடத்துதலின்படி தேர்ந்தெடுக்கும் காரியம் தங்களுடைய கரங்களில் இருக்கின்றது என்பதை உணர்ந்தவர்களாக தேவனுடைய ஜனங்களென தேவ வாக்கை, அதாவது ஒரக்கிள்ஸ் ஆஃப் காட் அளிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றபடியால் இந்த தேர்ந்தெடுத்தல் விஷயத்தில் பூமிக்குரிய உறவுகள் எவ்விதமான செல்வாக்கையும் செலுத்தக்கூடாது. அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, பரிசுத்தாவி பரிசுத்தமான வார்த்தைகளுடைய வழிநடாட்டுதலின்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய காரியம் சபையாருடைய கரங்கள்ல இருக்குதுங்கிறத சபையார் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், உணர்ந்து கொள்ளணும். அதனால்தான் சொல்றாரு, பூமிக்குரிய உறவுகள் எந்த விதத்திலையும் செல்வாக்கை என்ன பண்ணக்கூடாது, செலுத்தக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகளை மையப்படுத்தி தேவனுடைய ஆவியில நமக்கான ஊழியர்களை அங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்துல நாம என்ன பண்ணோம்னா அங்க பிரயாசம் எடுக்க வேண்டியது அவசியம். அதனால்தான் அப்போஸ்தலர் நடபடிகள்ல வாசிப்போம் இல்லையா, இந்த மூப்பர்களை ஏற்படுத்தும் போது எப்படி ஏற்படுத்தணும் சொல்றாரு, உபவாசித்து ஜெபம் பண்ணி. எவ்வளவு பேர் ஜெபம் பண்ணீங்க? 1-2 பேர் தலையாட்டுறீங்க, மற்றவங்க எல்லாம் யாரு எங்கேயோ இக்லீஷால நடக்குது பிரதர் எலெக்ஷனு, நாங்க ஏங்க பிரதர் ப்ரேயர் பண்றது, அப்படி இருக்கிறீங்களா? நமக்கான ஊழியரை நாம தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு தேவன் நம்ம கொடுக்கும்போது அதை பயபக்தியோட ஜெபத்தோட நாம என்ன பண்ணணும், அதை அணுகணும். அதுதான் நன்மை இல்லையா? ஏன்னா வரக்கூடிய ஒரு வருட காலத்துக்கு ஆவிக்குரிய எல்லா விதமான நன்மைகளையும் தேவன் அவங்க மூலியமா தான் நமக்கு என்ன பண்ண போறாரு, கொடுக்க போறாரு. ஆசீர்வாதமும் நன்மையும் அவங்க கிட்ட இருந்து தான், அவங்க மூலியமா தான் நம்ம வாங்க போறோம் போது அதுக்குரியவர்களா நாம் இருக்கிறது ரொம்ப அவசியம். அப்ப மூப்பர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்துல தேவனுடைய ஆவியை நாம அடையாளம் கண்டு கொள்ளணும். வாசிங்க அந்த ரீப்ரிண்ட் 4418. கர்த்தரை அடையாளம் கண்டு கொள்ளுதலும் மற்றும் அவரது வார்த்தைகள் மற்றும் வாக்குத்தத்தங்கள் வாயிலான அவரது வழிகாட்டுதலுக்கு கவனித்திருப்பதும் கர்த்தருக்குள் தங்களை விசாரணை செய்யும்படிக்கு தங்கள் மீது அவரால் ஏற்படுத்தப்பட்டவர்களை கர்த்தருடைய ஜனங்கள் கண்டுகொள்ள உதவிடும். போதும் ஸ்டர். அப்போ கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவர்களை தங்கள் மீது விசாரணை செய்யும்படிக்கு தங்கள் மீது அவரால் ஏற்படுத்தப்பட்டவர்களை கர்த்தருடைய ஜனங்கள் கண்டு கொள்ள உதவிடும். எந்த மெத்தட்ல இவங்களால கண்டு கொள்ள உதவிடும்னா, அதான் மேல 2 லைன் சொல்வாரு, கர்த்தரை அடையாளம் கண்டு கொள்ளுதலும் மற்றும் அவரது வார்த்தைகள் மற்றும் வாக்குத்தத்தங்கள் வாயிலாக, அவைகளை கவனித்திருப்பதின் வாயிலாக கர்த்தருக்குள் தங்களை விசாரணை செய்யும்படி ஏற்படுத்தப்பட போகிறதான இந்த ஊழியக்காரர்களை சபையார் கண்டு கொள்ள உதவிடும். அப்ப தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய ஆவியினுடைய துணையோடு கூட சபையார் தங்கள் மீது விசாரணை செய்யக்கூடியவர்களை அங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றாருன்னா கண்டு கொள்ளலாம். தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் அதன் ஊழியக்காரர்களை, மூப்பர்களை, உதவிக்காரர்களை, மேய்ப்பவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றாலும் ஒவ்வொரு அங்கத்தினருடைய தன்னுடைய சொந்த பகுத்தறிதலுக்கு இசைவாய் மாத்திரமல்லாமல் திவ்ய சித்தம் குறித்து தன்னுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு இசைவாக வாக்களிப்பதற்கென, அதாவது ஓட்டு தனது கையினை நீட்டிட வேண்டும். ஒருவேளை கர்த்தருடைய வழிநடத்துதலில் இது விஷயமான நம்முடைய கருத்தானது உணர்ந்து கொள்ளப்படவில்லை எனில், ஒருவேளை நியாயமான புரிந்து கொள்ளுதல் மற்றும் வாக்களித்தலில், அதாவது ஓட்டின் கீழ் தெய்வீக சித்தம் குறித்த நம்முடைய கருத்திற்கு எதிர்மாறாக யாரோ ஒருவர் சபையை அடுத்த பேராகிராஃப் இல்ல, இது உங்களுக்கு நானே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்ப சகோதர சகோதரிகளே, தேவனுடைய அந்த தெய்வீக ஒழுங்குல சபை தங்களுக்கான ஊழியர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த விஷயத்துல ஒவ்வொரு அங்கத்தினரும்
தன்னுடைய சொந்த பகுத்தறிவுக்கு மாத்திரம் இல்லாம தெய்வீக சித்தம் குறித்த தன்னுடைய புரிந்து கொள்ளுதலை தன்னுடைய கரங்கள் உயர்த்ததன் மூலியமா அவர் என்ன பண்ணணும்? தெரியப்படுத்தும். அப்போ தன்னுடைய புரிந்து கொள்ளுதல், தேவன் இந்த சகோதரர் இந்த வருட காலத்துக்கு ஊழியரா இருக்கிறதுக்கு விருப்பப்படுவாருன்னு சொல்லிட்டு தான் படித்த வார்த்தைகளை கொண்டும் தேவனுடைய ஆவியில ஜெபத்தோடு புரிஞ்ச விஷயத்த அவர் என்ன பண்ணுவார்? கரங்களை உயர்த்தி காண்பிப்பார். இப்ப நீங்க கரங்களை உயர்த்தி காண்பிக்கிறீங்க, அந்த சூழ்நிலை பார்க்கும்போது இவர் தான் இந்த வருடத்திற்கான ஊழியரா இருக்கணும்னு சொல்லி தேவனுடைய சித்தம் இது அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்றோம்? கரம் உயர்த்தி காமிக்கிறோம். அப்படி காமிக்கும் போது யார் பாப்பா? கவுண்ட் பண்றவர் பாப்பாரு என்பதார். 1 2 3 தேவனும் பாப்பாரு, கர்த்தரும் பாப்பாரு, சகோதர சகோதரிகளும் பாப்பாங்க. நம்முடைய புரிந்து கொள்ளுதல் கர்த்தருடைய சித்தம் இதுதாங்கிற விஷயத்த கரம் உயர்த்தி காண்பிக்கும் போது, அப்போ கர்த்தருடைய சித்தம் இதுதான்றத கர்த்தர் முன்னாடியே நம்ம கரம் உயர்த்தி என்ன பண்றோம்? எவ்வளவு தைரியமான ஜனங்கள்ல பாருங்க. அப்ப ஜெபத்தோட நாம இதை என்ன பண்ண வேண்டியதா இருக்குதுன்னா செய்ய வேண்டியதா அங்க இருக்குது. சகோதர சகோதரி, ஒருவேளை இப்படியா தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய விஷயத்துல நாம கரம் உயர்த்தி தேர்ந்தெடுக்கப்படும் போது நாம புரிந்து கொண்ட விஷயம், இந்த சகோதரன் இந்த ஊழியத்துக்கு தகுதியானவர், தெய்வீக சித்தம் அதுதான் சொல்லி நான் கரம் உயர்த்தினதுக்கு அப்புறம் நான் கரம் உயர்த்தப்பட்டதுக்கு எதிராக வேறொரு சகோதரர் ஊழியத்துக்கு ஏற்படுத்தப்பட்டாரானால், ஏன் புரிந்து கொள்ளுதல் படி ஒருத்தர் நான் கரம் உயர்த்திட்டேன், ஆனா சபையாருடைய தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னா வேறொரு சகோதரன் என்ன பண்றாரு? அந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தப்பட்டார். நான் கரம் உயர்த்தாத சகோதரர் என்ன ஆயிட்டாரு? ஊழியத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்ப சகோதரர் சொல்றாரு, முடிந்த மட்டும் அத்தகையவர்களுக்கு நாம என்ன பண்ணணும்? ஒத்துழைப்பு கொடுக்கணும். அந்த தேர்டு பிரதர் இதுலயே மேல போங்க. அதுல சொல்றாரு பாருங்க, யாரோ ஒருவர் தெய்வீக சித்தம் குறித்த அந்த வார்த்தையில இருந்து வாசிங்க. தெய்வீக சித்தம் குறித்த நம்முடைய கருத்திற்கு எதிர்மாறாக யாரோ ஒருவர் சபையை விசாரிக்கும்படிக்கு ஏற்படுத்தப்பட்டால் நாமும் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து நம்மால் முடிந்த மட்டும் அத்தகையவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்திட வேண்டும். அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, அப்ப நான் தெய்வீக சித்தம் இதுதான் நான் பார்த்தேன், ஆனா அது நடக்கல அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது இல்லாம, அப்ப முடிந்த மட்டும் நாம கீழ்ப்படிந்து ஒத்துழைப்பை நாம என்ன பண்ணணும்னா அங்க கொடுக்க வேண்டியதா இருக்குது. ஏன் அப்படி சொல்லும்போது சகோதரர் அடுத்த பேராகிராஃப்ல எழுதுவாரு, அர்ப்பணிக்கப்பட்டவர்கள்ல பெரும்பான்மையானவர்களுடைய சித்தம் எதுவா இருக்குது? தெய்வீக சித்தமா இருக்குது. அப்ப தெய்வீக சித்தமா அது இருக்கிறதுனால அதை ஏற்றுக்கொண்டு உணர்ந்து நாம என்ன பண்ணினோம்னா நாமளும் அந்த சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து போக வேண்டியது சபையினுடைய நன்மைக்கு ஏதுவானதா அங்க இருக்கும் அப்படின்ற விஷயத்த கூட என்ன பண்றாருன்னா அங்க குறிப்பிடார். அப்ப சகோதர சகோதரிகளே, இப்படியா கர்த்தருடைய சித்தத்தின்படி அந்த ஊழியர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா நாம நினைச்சிருப்போம் இந்த கை இந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லி நாம என்ன பண்ணியிருப்போம்? கரத்தை உயர்த்தி இருப்போம். ஆனா அந்த கை இங்கதான் இருக்கணுங்கிறது யாருடைய விருப்பமா இருந்திருக்கும்? தேவனுடைய விருப்பமா இருக்கு. அதான் கொரிந்தியர்ல பேசுவார் இல்லையா, 12ஆம் அதிகாரத்துல வசனம் 15 இருந்து நினைக்கிறேன். அவர் சொல்லுவார், தேவன் தம்முடைய சித்தத்தின்படி அவயங்களை சரீரத்துல என்ன பண்ணியிருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. அப்ப யார் சபையில முதன்மையா மூப்பருக்குரிய ஊழியத்தை செய்யணும், யார் உதவிக்காரருக்குரிய ஊழியத்தை செய்யணுங்கிற விஷயத்த தேவனே தம்முடைய சித்தத்தின்படி அதை என்ன பண்றாரு? அங்க செய்கிறவரா இருக்கிறாரு. அப்ப தேவன் அந்த காரியத்தை செய்யறதுனால இப்ப சபையார் நாம என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த தெய்வீக சித்தத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் யாவருடைய அந்த ஒரு முடிவுக்கு நாம என்னதான் பண்ணி ஆகணும்னு சொல்லி சொல்றோம்னா, நம்மளை ஒப்பு கொடுத்து கடந்து போகிறது நன்மையா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றாருன்னா அங்க சொல்றாரு. அதான் சொல்றாரு, கர்த்தருடைய சித்தம் குறிச்ச விஷயத்துல முழு திருப்தியா நாம என்ன பண்ணிடணும்? கடந்து போகணும். ஏன்னா தேவன் தன் சித்தத்தின்படி செய்யக்கூடிய விஷயத்துக்கு விரோதமா நாம என்ன பண்ணக்கூடாது? அங்க செயல்பட கூடாது அப்படிங்கிற விஷயத்த கூட என்ன பண்றாருன்னா அங்க குறிப்பிடார். அப்ப சகோதர சகோதரிகளே, உங்களுக்கான ஊழியரை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்துல இந்த குணங்களை எல்லாம் பார்த்து நாம என்ன பண்ணணும்? தேர்ந்தெடுக்கணும் போது, இப்ப சபையார் நீங்க ஆல்ரெடி ஜபத்தோட சில சகோதரர்களை நீங்க உங்க ஜபங்கள்ல வைத்து என்ன பண்ணிருப்பீங்க? ஜபிச்சுட்டு வந்திருப்பீங்க. இவங்க எல்லாம் வரக்கூடிய வருடங்கள்ல ஊழியங்கள் செய்வதற்கு தேவனே எங்களுடைய பார்வையில இருக்கிறாங்க, உங்க சித்தம் என்னங்கிறத நாம என்ன பண்ணிருப்போம்? ஜபத்துல வச்சு ஒரு முடிவுக்குள்ளாக நாம என்ன பண்ணிட்டு இருப்போம்னா
கடந்து வந்துட்டு இருப்போம். ஸோ அப்படியா கடந்து போகிற விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையோட, அன்போட, இரக்கத்தோட இந்த காரியங்களை நாம என்ன பண்ணணும், கையாள வேண்டியது அவசியம். ஏன்னா சொல்றாரு, கர்த்தரால ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா ஆசீர்வாதம் நிரூபணம் அங்க இருக்கும். ஆசீர்வாதத்துக்கான நிரூபணம் அங்க இருக்கும். வாசிங்க ரீப்ரிண்ட் 5645. கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிற்கான நிருபங்கள். இப்படி தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஆவிக்குரிய தலைவர்களை அவர்களது ஆவிக்குரிய வெற்றிகள் மூலமாகவும் தேவனுடைய பிள்ளைகளை தங்கள் இருதயபூர்வமான நெருக்கத்துக்கு கொண்டு வருவது மூலமாகவும் அறிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட கனிகளை கொடுக்காத எந்த தலைவரும் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவர் அல்ல என்பது நிரூபணமாகிறது. அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, தேவனால ஒருத்தர் ஏற்படுத்தப்படுறாரு அப்படி சொன்னா ஆவிக்குரிய அந்த ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பாரு. அதோடு கூட இதயபூர்வமான நெருக்கம் தேவனுடைய ஜனங்களிடத்துல அவர் என்ன பண்ணியிருப்பாரு, பெற்றுக்கொண்டவரா அங்க என்ன பண்ணுவாரு இருப்பாரு. ஆவிக்குரிய கனிகள் கொடுக்காதவர்கள் என்ன இல்லைன்னா கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் இல்லை அப்படிங்கிற விஷயம் நிரூபணம் ஆகுது. அடுத்த ஸ்லைடு. ஏனெனில் கர்த்தரின் ஆவி அடிமைத்தனத்திற்கும் அறியாமைக்கும் சச்சரவுக்கும் வழிநடத்தாமல் அன்புக்கும் சந்தோஷத்திற்கும் மன அமைதிக்கும் மன சுதந்திரத்திற்கும் வழி நடத்தும். அப்ப பாருங்க, கர்த்தருடைய ஆவி நம்மளை மீண்டுமாக ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள என்ன பண்றது இல்லை, வழி நடத்துறது அங்க இல்லை. ஸோ மன அமைதிக்கும் சமாதானத்துக்கும் அந்த கிறிஸ்துவுக்குள்ளான சுதந்திரத்துக்குள்ளேயும் நம்மள அது என்ன பண்ணுது, வழி நடத்தக்கூடியதா இருக்கிறதுனால கர்த்தரால தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஊழியர்களை நாம இனம் கண்டு கொள்ள வேண்டியது அவசியமா அங்க இருக்குது. அதனால்தான் அங்க சகோதரருடைய எழுத்துல ஒரு வார்த்தைகள் இருக்கோ, இருதயங்களை ஆயத்தப்படுத்தும். கர்த்தாவே உம்மை அறிந்து கொள்ளவும் உமது வார்த்தையில் ஞானத்தை தேடவும் எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தும். ஏன்னா நம்ம இருதயம் ஆயத்தமாகணும், அவருடைய வார்த்தையில இருந்து நம்ம தேடணும் நமக்கான ஊழியர்கள் யார் அப்படிங்கிற விஷயத்துல. ஏன்னா தேவனுடைய நினைவுகளும் நம்மள்தான் ஒண்ணு இல்ல. வாசிருங்க அந்த வசனம், நம்ம முடிச்சிடலாம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 9வது வசனம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அப்ப பாருங்க அருமையான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய நினைவுகள் எதுவா வேணா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய நினைவுகள் ஒண்ணு இருக்குது. அந்த தெய்வீக சித்தம் என்னங்கிற விஷயத்த நாம சபையாராக தேவ சித்தப்படி அறிந்து கொள்வதற்கு நாம என்ன பண்ணோம், பிரயத்தனம் பண்ணணும். அப்படியாக தேவன் உங்களுக்கான ஊழியர்களை நீங்க தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல தேவன் உங்களுக்கு அவருடைய ஆவியினாலே உதவி செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே காத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன்.